சான்றிதழ் கொடுக்க உங்களை போன்றவர்கள் பைத்தியக்காரர்கள், பகுத்தறிவாளர்கள் தான் பேசணும். நான் கேக்குறதுக்கு நான் அதுதான் வருவன்ல. எனக்கு கேள்வியை கேட்டு நிறுத்தணும். எனக்கு கேள்வி சின்னது, பதில் பெருசா இருக்கும். ஏன்னா ஏன்னா நீங்க பாருங்க, நீங்க இப்ப நான் பைத்தியமா, நீங்க எல்லாம் முத்தி போன பைத்தியமா, நான் பைத்தியமா? அந்த உங்க பைத்தியங்க 60 ஆண்டு 70 ஆண்டு பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய வந்த வைத்தியனாங்கிறத இப்ப போக தெரியும். இப்ப நாம கேட்போம் பைத்தியம், சரி பைத்தியம். இதுல நாங்கள் தமிழர் என்று பேசுவது தமிழ் பைத்தியங்கள். சரி, இப்ப நான் பைத்தியம்னா எதுல பைத்தியம்? பெரியாருக்கு சான்றிதழ் நான் தர வேண்டியதில்லை. நீ யாரு எனக்கு திராவிடன்னு சான்றிதழ் தர? நீ யாரு? நான் யாருன்னு கேளு, நான் தான் சொல்லுவேன் நான் தமிழன். நீ எங்களுக்கு திராவிடன்னு சான்றிதழ் தர்றதுக்கு நீ எந்த பைத்தியம்? நீ முத்துன பைத்தியமா, அரை பைத்தியமா? யார் நீ? ஆரியம் உள்ள வந்துருவான், பார்ப்பனன் உள்ள வந்துருவானே. தமிழன் சொன்னா எப்படி வருவான்? நானும் தமிழன் என்று வந்துருவான். எப்படி வருவானா? தமிழன் சொல்லிக்கிட்டு உள்ள வந்துருவான். வரட்டுமே, தமிழன் என்று சொல்லி வந்துருவான். தமிழன் சொல்லி அவன் வருவான். தமிழர்னு இருந்தா நானும் தமிழன் வந்துருவான். உனக்கு என்ன பிரச்சனை? நான் வர முடியாது. திராவிடன் வர முடியாது. திராவிடன் நான் வர முடியாது. திராவிடன்னா யாரும் உங்களுக்கு தெரியும். தமிழன் இல்லாதவன் திராவிடன், தமிழன் இல்லாதவன் உள்ள வர முடியாது. ஆனா அவன் நானும் தமிழன் தான் வந்துருவான். இப்ப உங்களுக்கு சிக்கல் புரியுதா உங்களுக்கு? இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. இந்த கேள்வி கேட்டோம்னா பைத்தியம். இப்ப பெரியார்ட்ட ஒன்னொன்னா கேட்கறது, சரி பகுத்தறிவு அப்படின்னா என்ன? அவர் இல்ல. இப்ப இருக்கிற பகுத்தறிவு தலகங்கள் இருக்குல்ல, பகுத்தறிவுனா என்ன சொல்லுங்களேன். என்னவாதான் இருக்கும் பகுத்தறிவுனா? தெரியல, அவர் சொல்றாரு பகுத்தறிவு. அந்த வார்த்தையை எத்தனை நாளைக்குடா வச்சு பூச்சாண்டி பகுத்தறிவு பகுத்தறிவு. என்னதான் பகுத்தறிவுனா?